ஒரு சிம்பிளான வெண்டைக்காய் சாதம் பார்த்துடலாமா? இதுக்கு நீங்கள் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டீஸ்பூன் நிலக்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதை நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டு ஒரு 100 கிராம் வெண்டைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா ப்ரௌன் கலராக வதக்கிடுங்க. வதக்கிட்டு மீடியம் சைஸு ஒரு 3 தக்காளி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துட்டு வெண்டைக்காய் நல்லா வதங்கியதும் ஒரு சிறிய லெமன் சைஸ் அளவு புளியை சேர்த்துருங்க. புளி கரைசல் சேர்த்து ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இதில் கொஞ்சமாக நீங்கள் வெல்லம் சேர்க்கணுங்க. வெல்லம் சேர்த்தா தான் இனிப்பு, புளிப்பு, காரம் கலந்த ஒரு வெண்டைக்காய் பிரட்டல் ரெடிங்க. இதை நீங்கள் சாதம் மட்டும் ஒயிட் ரைஸ் மட்டும் உதிரியாக வடிச்சிட்டு நீங்கள் அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.